டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. பழனி கோயில் நில மோசடி வழக்குல பத்திரப்பதிவு துறையும் இப்ப விசாரணைய நடத்திட்டு வரதா முக்கிய தகவல் வெளியாகிருக்கு. ஏஐஜி உதவி பத்திரப்பதிவு தலைவர் சீனிவாசன் தலைமையில அதிகாரிகள் இந்த விசாரணையை நடத்திட்டு வராங்கன்ற தகவலை பார்க்கிறோம். ஜஸ்டின் மணிகண்டன் பதிந்த பத்திரங்கள் தொடர்பா துறை ரீதியிலான விசாரணை நடந்துட்டு வருது. அதன் அடிப்படையில் இப்போ பத்திரப்பதிவு துறை சார்பாகவும் விசாரணையை நடத்திட்டு வராங்க. பழனி கோயிலில் 100 கோடி ரூபாய் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அழகேஷ் வழங்கிட நாம கேட்கலாம். அழகேஷ் வணக்கம். இப்போ பத்திரப்பதிவு துறையும் விசாரணையை நடத்துறதா சொல்றாங்க. மேலும் சூழல் என்னவாக இருக்கிறது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், தற்போதைய நிலவரம் பற்றியும் சொல்லுங்க. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் கட்டுப்பாட்டில் இருந்ததாக கூறப்படும் மடத்து நிலம் 100 கோடி மதிப்புள்ள மடத்து நிலமானது சட்டவிரோத பத்திரப்பதிவு விவகாரம் தற்போது 4 நபர்களை கைது செய்துள்ள நிலையில் தற்போது பத்திரப்பதிவுத்துறை சார்பில் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது பத்திரப்பதிவுத்துறை உதவி பதிவு தலைவர் சீனிவாசன் அவர்கள் தலைமையில் தற்போது பழனி பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அந்த பத்திரப்பதிவு செய்த சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் அதே தினத்தில் பத்திரம் பதிவு செய்துள்ள எத்தனை பத்திரங்கள் பதிவு செய்தால் அதில் ஏதேனும் முறைகேடுகள் செய்துள்ளனரா என்ற கோணத்திலும் அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையின் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் திண்டுக்கல்லில் 5வது நாளாக ஜஸ்டின் மணிகண்டன் அவர்கள் சிபிசிஐடி அலுவலகத்திலையும் ஆஜராகி அங்கேயும் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். இதனால் பழனி பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். பழனி நில மோசடி வழக்குல இப்ப பத்திரப்பதிவு துறை அதிகாரிகளும் இந்த வழக்கு தொடர்பா விசாரணையில ஈடுபட்டிருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் அழகேஷ் வழங்கிட நாம கேட்டோம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.